வாணியம்பாடியில் 5 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி கட்டுமாறு பந்தல் அமைப்பாளருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் நூருல் அமீன் இணைகிறார். அமீன், அந்த நோட்டீஸில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? விவரங்கள். நூருல் அமீன், தற்போது பந்தல் அமைப்பாளருக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய நோட்டீஸில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? இதனால எந்த அளவுக்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது? விவரங்கள். இரண்டு தினங்களுக்கு முன்பு அவருக்கு வந்த நோட்டீஸில் சென்னையில் ராம் டிரேடர்ஸ் என்ற பெயரில் ஒரு நிறுவனம் நடத்தி வருவதாகவும் அதில் 5 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி நிலவில் உள்ளதாக தெரிவித்துள்ளது. இதனால் என்ன செய்வது தெரியாமல் திகைத்து போன ராமமூர்த்தி சம்பவம் குறித்து நகர காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். அப்போது புகாரை பெற காவல்துறையினர் மறுப்பு தெரிவித்து இது குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்க கூறி அனுப்பி வைத்துள்ளனர். கடந்த 3-4 ஆண்டுகளாக ஆம்பூர், வாணியம்பாடி ஆகிய பகுதிகளில் பல ஏழை எளிய மக்களுக்கு பல கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி ஏற்பு நோட்டீஸ் வந்துள்ளதாகவும் அவர்கள் காவல்துறை மற்றும் ஜிஎஸ்டி அலுவலக அதிகாரிகளை சந்தித்து புகார் கொடுத்தாலும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் இதற்கான உண்மை. ஆகையால் ஆவண மோசடிகளில் ஈடுபட்ட நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி அமீன். இந்நிலையில் இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பந்தல் அமைப்பாளர் ராமமூர்த்தி அளித்த பேட்டியை இப்போது பார்க்கலாம். கடந்த 35-40 வருஷமா சவுண்ட் சர்வீஸ், பாரத் சவுண்ட் சர்வீஸ் அண்ட் சப்ளைஸ் வந்து நிற்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி பேங்க்ல இருந்து ஒரு அழைப்பு வந்துச்சு. போய் விசாரிச்சுட்டு 5 கோடி வரி பாக்கி கட்ட சொல்லி சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி செப்டம்பர் மாதம் இந்த லெட்டர் ஒன்று வந்துச்சு. இந்த லெட்டரை பற்றி விசாரிக்கிறதுக்கு தான் பேங்க்ல கூப்பிட்டாங்க. அங்கே போன பின்னாடி தான் தெரிஞ்சது என்னோட ஆதார் கார்டு, பேன் கார்டு இதை பயன்படுத்தி ராம் ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆரம்பிச்சு அதனால 5 கோடி ரூபாய் வரி கட்ட சொல்லி வந்திருக்கு. வாணியம்பாடி நகர போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருக்கேன். அது இங்கே எடுக்க முடியாது, திருப்பத்தூர் எஸ்பி ஆஃபீஸில் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.